வெல்கம் டு கலிரு. இப்போ பார்க்க போகிறது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடிஃபயர் GD&Tல. எப்படின்னா, இப்போ ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே அதோட மெட்டீரியல் கண்டிஷன் மேக்ஸிமமாக இருந்தால் அது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். அதுவே அதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இதுதான் ஜென்ரல் டேர்ம். இப்போ ஒரு ஷாஃப்ட்டில் நம்ம மெட்டீரியல் அதிகமாகனா என்ன பண்ணோம், அதோட டயா வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அதுவே இந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து மெட்டீரியல் மேக்ஸிமம் பண்ணோம் என்ன பண்ணோம், அதோட ஹோலோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த டேர்ம். ஹோலாக இருந்தால் எம்எம்சி வந்து கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ 18 இருந்தால் இந்த சர்ஃபேஸ் இப்போ அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் டேர்ம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் மாடிஃபயர்ஸ். இதுவே என்னோடய ஹோலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு டேர்ம் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸில் போகும். எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளோட எம்எம்சி வந்து ஒர்க் ஆகுது.